ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் தான் ஹம்பி. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் பெல்லாரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பெங்களூர்லேருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தான் ஹம்பி. விஜயநகர கிங்டம் அவங்க வந்து 15th செஞ்சுரியில் ரூல் பண்ணாங்க. சுமார் 200 வருடம் இந்த இடத்த தலைமையிடமாக கொண்டு அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அதன் காரணமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் மற்றும் நிறைய கருங்கற்களான சிற்பங்கள், நிறைய மண்டபங்கள் மற்றும் அந்த ராஜாக்கள் அவர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள்லாம் இந்த இடத்துல நிறைய இருக்கும். மேலும் இந்த இடத்த வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் ஹம்பி குரூப் ஆஃப் மோனுமெண்ட்ஸ்னு சேர்த்துருக்காங்க. மேலும் இதோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கோயில் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் டெம்பிள். சிவாவுக்காக அண்டர் கிரவுண்ட் டெம்பிள். நம்ம ஊர்லேயும் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா மேலேயே கட்டியிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு கோயில் வந்து தரைக்கு கீழே கட்டியிருப்பாங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதுபோல் நிறைய கருங்கற்களான ஒற்றைக்கல் சிற்பங்கள் இங்கே நிறையா இருக்குது. அதில் வந்து நரசிம்மா, லார்ட் நரசிம்மாவுக்கு ஒரே கல்லில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய நிறைய ஒரு கோயில் ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது அதே மாதிரி லார்ட் கணேஷ், அதுக்கும் ஒரே கல்லான ஒரு சிற்பங்களை அமைச்சிருப்பாங்க. மிகப்பெரிய அந்த விநாயகர் சிலை வந்து பார்க்கறதுக்கு மிகவும் பிரம்மாண்டதாக இருக்கும். அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பார்க்குற இடம் தர்பார் மண்டபம். முதல்ல இந்த இடத்துல ஒரு பெரிய தர்பார் மண்டபம்னா பெரிய ராஜா காலத்தில் மிகப்பெரிய அந்த மீட்டிங்ஸ் மற்றும் டான்ஸஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய கீழே பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா சுமார் 10 அடி உயரத்தில் இருக்கும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடமெல்லாம் இப்போதைக்கு சிதிலமடைஞ்சிடுச்சு. அடுத்தது பார்க்கக்கூடிய இடம் அந்த ஒரே கற்களான தேர், கருங்கற்களான தேர். இது நீங்கள் நிறைய இடத்துல நம்மளுடைய இந்தியாவுடைய ரூபாயில் கூட இந்த இடம் பார்த்துருப்பீங்க. மிகவும் நிறைய படத்துடைய ஷூட்லாம் இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. இதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது இன்னொரு இது பார்க்கக்கூடிய இடம் தான் வந்து அந்த காலத்தில் ராணி வந்து இந்த இடத்துல அவங்களுக்காக ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டியிருப்பாங்க, நீச்சல் குளம் ஒன்று கட்டியிருப்பாங்க. அது வந்து ஓப்பனாக அந்த இது மாதிரி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மண்டபம் மாதிரி அமைச்சு அதற்குள்ளே இந்த இது இருக்கும். மிகவும் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். மேலும் இதுக்கு எப்படிலாம் தண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருங்கற்களாலே பைப் மாதிரி செஞ்சு அங்கேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும். அடுத்தது பார்க்கக்கூடிய இன்னொரு இடம் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்திற்குடைய படித்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, படிகள்லாம் பார்க்குறதுக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்குது. அதற்கு எங்கே தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 3-4 கிலோமீட்டர்லேருந்து அந்த துங்கபத்ரா ரிவர்லேருந்து தண்ணி வரும். அதுவும் அந்த கருங்கற்களாலே அந்த பைப் மூலியமாக செட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இந்த கருங்கற்களான கதவு பார்க்குறோம். நம்ம ஊரில் கதவுலாம் பார்த்திங்கன்னா மரத்தில் தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கருங்கற்களாலே செஞ்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சுமார் ஒன்றும் ஒரு 500 கிலோவுக்கு மேலே இருக்கும். அது அது தூக்குறதுக்கு ஒரு 10 பேர் வேணும், அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா, யானைகள் தங்குவதற்காக ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது சும்மா சாதாரண மண்டபம் மாதிரி இல்லாமல் மிகவும் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடி ஒரு பெரிய, அதுவே ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். ஒவ்வொரு யானையும் தங்கிறதுக்கு தனித்தனியாக ஒரு இது இருக்கும். மேலும் மக்களுக்காக நிறைய, இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இப்போ எப்படி ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஷாப்ஸ்க்கெலாம் கடை கட்டியிருப்பாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து வணிகம் செய்வதற்கு தங்களுடைய பொருட்களை வந்து விற்பதற்காக கருங்கற்களானவே ஷாப்ஸ் செஞ்சுருப்பாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மேலும் நிறைய இடங்கள் வந்து சிதிலமடைஞ்சு இன்றைக்கி அதனுடைய பேஸ் மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி தெரியுது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய விருபாக்ஷ டெம்பிள், வித்தால சுவாமி டெம்பிள்ஸ் மற்றும் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே பார்க்கறதுக்கு ரொம்ப கலையம்சத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த லோட்டஸ் மஹால் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து இண்டோ இஸ்லாமிக் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த இடம் இருக்கும். நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு பிளேஸ் போய் ஹம்பி அப்படின்னா ஒரு இடத்த மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நீங்கள் 1 கிலோமீட்டருக்கு ஒன்று, 2 கிலோமீட்டருக்கு ஒன்று, 3 கிலோமீட்டருக்கு நிறைய இடங்கள் போய் பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ஒவ்வொன்றையும் பார்க்குறதுக்கே ஒரு 2 நாள் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். மேலும் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துங்கபத்ரா ரிவர், அதனுடைய டேம் ஒன்று இருக்குது. அந்த டேம் வந்து பார்க்குறதுக்கு மிகப்பெரிய டேம். அந்த டேமும் நமக்கு பார்க்கலாம்.
இன்னும் நம்ம இந்த ஹம்பியில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு சில விஷயத்தில் ஒரு சில பாறைகளை பார்க்கும் பொழுது கீழே விழுகிற மாதிரி உடைஞ்சி கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது காலங்காலமாக அப்படியே விழுகாமல் அங்கேயே இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.